வணக்கம் நண்பர்களே, இது கதை சொல்லும் காலப்பெட்டகம் KSKP. கடந்த எபிசோடில், அதாவது விக்ராந்த் எப்படி கராச்சிக்கு சென்று பெருமைக்குரிய வெற்றியை பெற்றது என்பதை கடந்த எபிசோடில் சொல்லியிருந்தோம். அதை பார்த்து வருகிறார்கள் நேயர்கள். இந்த எபிசோடில் அந்த விமானந்தாங்கி கப்பலில் இருந்த நாட் விமானங்கள், அந்த விமானங்களுடைய சாகசம், ஒற்றை என்ஜின் ஜெட் என்ஜின் கொண்ட அந்த நாட் விமானங்களை ஓட்டிய நம்முடைய விங் கமாண்டர்கள் உலகின் கவனத்தை எப்படி கவர்ந்தார்கள், உலகின் மிகச்சிறந்த டாக் ஃபைட்டர்கள் என்ற பெயரை வாங்கினார்கள். அதை இந்த எபிசோடில் பார்க்கலாம். இது கதை சொல்லும் காலப்பெட்டகம். உங்களுடைய ஆதரவை கோருகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த காணொளியில் நான் ஒருத்தரை காட்டுறேன். அவர் பெயர் திரு மணிவாசகம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கல்லல் அருகில் உள்ள செம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். என்னுடைய தூரத்து உறவினர். அவர் 1971ஆம் ஆண்டு போரில் கான்பூர் விமானப்படை விமான தளத்தில் அந்த ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அவருடைய வேலைங்கிறது ஒரு நாட் விமானத்துக்கான, அந்த நாட் விமானம் ஃபைட்டிங்க்கு புறப்படும் போது, அந்த போகும்போது மிகச்சரியாக எல்லா விஷயங்களையும் அந்த பேக் பண்ணுறது, அம்யூனிஷன்லேருந்து, ஆயுதங்கள்லேருந்து, ஃபியூயல்லேருந்து, அந்த விமானத்துக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் எடுத்து கொண்டு போய் அதை பொருத்தி சரி செய்து அந்த விமானத்தை அனுப்புவதுதான் அவருடைய வேலை. அவர் இன்று 80 வயதை தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஓரளவு 80 வயதுனா தெரியும், ஓரளவு நல்ல உடல்நலத்துடன் தான் இருக்கிறார். இன்னும் பல்லாண்டு காலம் வாழ நாம் பிரார்த்திக்கிறோம். அன்று எதுக்கு அவரை சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு இந்த நாட் விமானத்தினுடைய சாகசம், அதனுடைய தனிப்பட்ட தன்மைகளை எல்லாம் எனக்கு சொன்னது அவர் தான். சிறிய வயதிலேயே எனக்கு 71ஆம் ஆண்டு யுத்தத்திலேயே அவர், நான் அன்றைக்கு 9 வயது பையன், அன்றே எனக்கு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார். அவர் ஏன் இது குறிப்பிடுறேன்னா, இன்று இந்த மாவட்டத்தில் இளைஞர்களுடைய தேர்வு ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டு வண்டி பந்தயம். அன்று இளைஞராக இருந்த திரு மணிவாசகம் அவர்களுடைய தேர்வு ஏர்ஃபோர்ஸ், த ஹையர் டெக்னாலஜி. ஆமாம், ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக இருந்தார். ஷட்டில் காக் அருமையாக விளையாடுவார். தன்னுடைய 19 வயதிலேயே ஏர்ஃபோர்ஸை தேர்வு பண்ணி அங்கே போய் சேர்ந்தார். இந்த காணொலியை பாருங்கள். அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சி. நீங்கள் பார்ப்பது திரு மணிவாசகம். வணக்கம் நண்பர்களே. இந்த நாட் விமானங்களை பற்றி முழுமையாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, 2ஆம் உலகப் போரில் கனடிய தயாரிப்பான இந்த விமானம் நிறைய இங்கே இந்தியாவில் இருந்தது. ஏன்னா ஜப்பானுடைய கிரவுண்ட் அஃபென்ஸை தடுக்கிறதுக்காக ஜப்பானியர்கள் மேல் குண்டு வீசவும் தாக்குதல் நடத்தவும் இருந்த விமான வகைகள் ஒன்றுதான் G0. இந்த விமானங்கள் அப்போது ப்ரப்பல்லர், இறக்கை என்ஜின் விமானங்களாக இருந்தது. அவங்க போகும்போது கொடுத்துட்டு போயிட்டாங்க, டிசைன் எல்லாம், விமானத்தை எல்லாம் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். அதை நம்முடைய இந்தியாவினுடைய HCL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அந்த நிறுவனம் தான் அதை மாற்றி அந்த ப்ரப்பல்லர்களை எல்லாம் தூக்கிவிட்டு ஜெட் என்ஜின், ஒரு சிங்கிள் ஜெட் என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காம்பேக்டாக சிறிய விமானமாக, ஒரே ஒரு விமானி தான், அவர் தான் ஃபைட்டர் எல்லாமே, அந்த விமானமாக அவர்கள் தயாரித்தது HCL. இந்த நாட் விமானம் இன்று வரை இந்தியாவில் உலகில் நடந்த மிகப்பெரிய டாக் ஃபைட்டில் ஈடுபட்டு வெற்றிகரமாக தன்னுடைய சரித்திரத்தில் தன்னுடைய வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் குறிப்பிட்டது நாட் விமானம் என்ற பெயர் உள்ளது. அதன் பிறகு நம்மிடம் நாட் விமானங்களை எலிமினேட் பண்ணிட்டோம். அதன் பிறகு MiG-20 வந்தது, MiG-21 வந்தது. MiG-20, 21 எல்லாம் மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது.
காலத்துக்கு ஏற்றபடி அவங்க இது பண்ணாங்க. அதன் பிறகு மிராஜ் 2000 மற்றும் டோர்னேடோவை ராஜீவ்காந்தி வாங்கினார். எதுக்காகனா மிராஜ் 2000 ஒரு கடல் சண்டையில் முக்கியமான ஒரு ஃப்ளைட். இது வந்து கடற்சண்டை கடற்படை எதிரி நாட்டு கடற்படைகளை அழிப்பதிலே மிராஜ் 2000க்கு ஒரு தனிப்பட்ட தன்மை உள்ளது. அதை பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி டோர்னேடோ இங்கிலாந்திலிருந்து வாங்கப்பட்டது. இந்த 2 மிராஜ் 2000 டோர்னேடோ இரண்டுமே இந்த யாழ்ப்பாணத்துக்கு உணவு போட செல்லும் போது வழித்துணையாக அந்த ஃபைட்டர்கள் கூட போகிற ஃபைட்டர்களாக போனதுதான். அதன் பிறகு அந்த விமானங்கள் மிகப்பெரிய சண்டையில் ஈடுபடவில்லை. இப்போ ரஃபேல் வந்துருச்சு. எலுமிச்சம்பழம்லாம் வச்சு குத்தி எல்லாம் இது பண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டாங்க ரஃபேல் விமானத்தை. ரஃபேல் விமானம் என்ன சாகசம் செய்ய போகிறது என்பதை பார்க்கலாம். சண்டை வந்தால் தானே சாகசம் செய்யலாம். பல்லாயிரம் கோடி கொடுத்து வாங்கி இருக்கிற ரஃபேல் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சண்டை வந்தால் அதன் பிறகு அதனுடைய இதை பார்க்கலாம். நம்முடைய விங் கமாண்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்க, அவங்க அதனுடைய இதை பார்க்கலாம். ஆகவே இன்று வரை பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு நாம் வாங்கி இருக்கிற விமானங்களை விட நாமே தயாரித்த அந்த HCL தயாரித்த அந்த G0 விமானங்கள் தான் உலகின் மிகச்சிறந்த விங் கமாண்டர்கள் என்ற பெயரை இந்திய விமானிகளுக்கு பெற்றுக் கொடுத்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இந்த G0 தன்மை என்னன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, எதற்காக அந்த விக்ராந்தில் ஏற்றிக்கிட்டு போனாங்கன்னா, ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே நுழைந்து நீங்கள் குண்டு வீச போகும்போது, ஒரு பாமர் போகும்போது அந்த பாமருக்கு துணையாக ஃபைட்டர் விமானங்கள் வேண்டும். ஃபைட்டர்ஸ், அந்த ஃபைட்டர்ஸ் துணையை கூட பறந்து சென்றால்தான் அந்த பாமர் போய் இலக்கில் குண்டு வீசிட்டு திருப்பி வர முடியும். ஆனால் பாமர் வந்து நிறைய ஃபியூயல், நிறைய பெட்ரோல் ஏற்றிக்கிற முடியும், ஏற்றிக்கிட்டு நீண்ட தூரம் பறக்க முடியும். ஆனால் நாட் விமானத்தினுடைய தன்மை, அதில் சிறிய விமானம், சிங்கிள் என்ஜின், ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். ஒரு 10 அடி நீளம், 11 அடி 12 அடி நீளம் தான் அது. அந்த நாட் விமானத்தில் அரை மணி நேரம் தான் பறக்க முடியும். அரை மணி நேரத்திற்குள் போய் மேலே போய் அந்த இன்கமிங் பாமர்ஸ் அடித்து விழுத்தாட்டணும். இல்லாட்டினா இங்கேருந்து ஷிப்லேருந்து புறப்பட்டு போகிற பாமர்களுக்கு துணையாக போய்விட்டு வந்து விட வேண்டும். துணையாக போயிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே இவங்க போய் ரீச் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு வரணும். இதுதான் நாட்டு விமானத்தினுடைய இது. அதனால தான் கராச்சிக்கு பக்கத்தில் அந்த விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலை நிறுத்தி கொண்டு அங்கிருந்து குண்டு வீச போகும்போது துணைக்கு போனது இந்த நாட்டு விமானம். சரி, அது ஒரு பக்கம். இப்போ முதல் டாக் ஃபைட்டை எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, நவம்பர் கடைசி வாரத்தில் தான் காசி நீர்மூழ்கி அடிக்கப்பட்டது. கடைசி மிடில் வாரத்தில் 19க்கு பிறகு, நவம்பர் 19க்கு பிறகு காசிக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று அமெரிக்காவும் பாகிஸ்தானும் அறிவித்தது. அதன் பிறகு போர் வந்துவிடுங்கிறது தெளிவாக தெரிந்தது. அவங்க தங்களுடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் டேங்குகள் எல்லாத்தையும் மூவ் பண்ணி எல்லையை கொண்டு வந்துட்டாங்க. எப்படியும் நிச்சயம் போர் என்பது தெரிந்து விட்டது. 1971 டிசம்பர் 3ஆம் தேதி பாகிஸ்தான் போர் பிரகடனம் செய்தது, முறைப்படி போர் பிரகடனம் செய்தது இந்தியா மேல். ஆனால் 2ஆம் தேதி மாலை 6 ஜாபர் ஜெட் விமானங்கள் பாகிஸ்தானில் இருந்து டெல்லி, ஆக்ரா, பதான்கோட் மற்றும் ஸ்ரீநகர், அகமதாபாத் இந்த விமான நிலையங்களை குறிவைத்து வர்றது ரேடாரில் தெரிஞ்சிருச்சு. இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வர்றாங்க அங்கேருந்து பாம்பு பண்ணுறதுக்கு. இப்போ ஜாபரி ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ அமெரிக்கனுடைய பேட்டர்ன் எப்படி இருந்தது என்றால், ஃபைட்டர் பாமர். அந்த விமானம் ஃபைட்டராகவும் செயல்படும், பாமராகவும் செயல்படும். ஆனால் நீண்ட தூரம் பறப்பதற்குரிய ஃபியூயலும் அதில் இருக்கும். அதனால் எடை கூடிய விமானம் சீக்கிரமாக திரும்ப முடியாது, விரைவாக பறக்கும். ஆனால் டக்குன்னு ஒரு டாக் ஃபைட்டு கேட்டுறது மாதிரி ஒரு டைவ் பண்ணுறது, மேலே போகிறது, சர்ன்னு மேலே போகிறது, கீழே வர்றது, சைடில் சுற்றி வர்றது, இதெல்லாம் அதை செய்ய முடியாது, அவ்வளவு விரைவாக செய்ய முடியாது. ஆனால் நம் G0 அப்படி அல்ல. அப்போ 6 விமானங்கள் உள்ளே வர்றாங்க. வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. உள்ளே வந்துட்டாங்கன்னு கரெக்டாக இது பண்ண உடனே அப்புறம் தான் இங்கே நாட்டு விங் கமாண்டர்களுக்கு ஆர்டர், போங்க அப்படின்னு, அடிங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒரு நாட்டு விமானத்தினுடைய விமானி கணபதி, அவர் டெல்லியிலிருந்து டேக் ஆஃப் ஆகினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அந்த ஒரே நாட்டு விமானத்தை வைத்து 2 ஜாப்ரி ஜெட் விமானங்களை ஃபேஸ் பண்ணோம். அவர் ஃபேஸ் பண்ணி வெற்றிகரமாக அடிச்சுட்டு வந்தார்.
2 ஜாப்ரிஜெட் விமானங்களை வீழ்த்திவிட்டு கணபதி சேஃப்டியாக வந்து இறங்கிட்டார். அதே போல மற்ற விமான தளங்களில் இருந்து புறப்பட்டு சென்ற நாட்டு விமானங்கள் 5 நிமிடம் 6 நிமிடங்களுக்கு மேல் இல்லை டாக் ஃபைட். அதாவது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப சிறிய விமானம்ங்கிறதுனால 1400 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கிறதுனால சர்ன்னு மேலே போவாங்க. அந்த ஜாப்ரிஜெட்டில் பக்கவாட்டிலையும் அந்த இறக்கைகளின் முன்னாடி 2 மெஷின் கன், பின்பக்கம் 2 மெஷின் கன் இருக்கும். அதனால இந்த பக்கவாட்டில் பறக்கவே மாட்டாங்க இவங்க. யார் மேலே போகிறாங்களோ ரொம்ப மிக விரைவாக மேலே போயிட்டு கீழே வந்து அந்த ஒரே மெஷின் கன் தான் நாட்டு விமானத்துக்கு ஃப்ரண்டில் இருக்கும். ஒரே அடித்து கீழே போட்டுருவாங்க. 5 அல்லது 6 நிமிடங்களில் விஷயத்தை முடித்து விடுவார்கள். இப்படி வந்த அத்தனை 6 விமானமும் க்ளோஸ். ஒரு சில பைலட்டுகள் அவங்க பாராசூட்டில் தப்பிச்சாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு முறைப்படி போர்க்கைதிகளாக நடத்தப்பட்டார்கள் என்பது அடுத்த விஷயம். ஆனால் அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்த ஜாப்ரிஜெட்டுகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 நெருங்கியது. அதில் என்னுடைய ஞாபகம் சரியென்றால் 740 விமானங்களை நாட்டு விமானம் அடித்து வீழ்த்தி விட்டது. நாட்டு விமானங்களிலும் ஓரளவு நாம் 50லிருந்து 60 விமானங்களை இழந்து விட்டார். அது இந்தியா 60-70 பைலட்டுகள் எல்லாம் சேர்த்து உயிர் தியாகம், வீரமரணம் அடைந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது, வீரமரணம் அடைந்தார்கள். ஆனால் அந்த 740க்கு மேற்பட்ட ஜாப்ரிஜெட்டுகளை வீழ்த்தியது அன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருள். ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கையை போடுவார்கள். பத்திரிகை செய்தி தான் பெரிய விஷயமாக இருந்தது. அது இந்தியாவுடைய விங் கமாண்டர்களை பார்த்து உலகமே வியந்தது. இப்படியெல்லாம் சண்டை செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு பிறகு இங்கே கராச்சியில எல்லாம் முடிச்சிட்டாங்க. கராச்சி நாட்டினுடைய மிகப்பெரிய டார்கெட்டே கராச்சியிலிருந்தும் அவர்களுடைய ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத்திலிருந்து வர்ற ஃபைட்டர் பாம்பர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும். பாம்பேலாம் பிளாக் அவுட் பண்ணியிருந்தாங்க. பாம்பே தான் குறி வைப்பாங்க அவங்க, பாம்பே, டெல்லி இதெல்லாம். ஏன்னா நம்முடைய பொருளாதார நகரங்கள், தலைநகரம் எல்லாமே பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கிறதுனால அவங்க அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி உள்ளே வரவிடாமல் எந்த ஒரு பெரிய சேதமும் இல்லாமல் ஜாப்ரிஜெட் விமானங்களை அடித்து விரட்டியது, வீழ்த்தியது நாட்டு விமானங்கள். அதன் பிறகு சீட்டகாங் துறைமுகத்துக்கு அருகில் நங்கூரமிட்டிருந்த அமெரிக்காவின் 7வது அணுசக்தி கடற்படையை அவர்களுக்கு எப்படி இந்த நாட்டு விமானிகள் பயம் காட்டினார்கள் என்பதை இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். அது அங்கே கிழக்கு பாகிஸ்தானில் நடைபெற்ற விஷயங்கள், அந்த விமான சண்டைகள் என்பது வேறு வகை. ஏன்னா கல்கத்தாவிலிருந்து தான் போனாங்க அங்கிருந்த விங் கமாண்டர்ஸ் எல்லாம். ஸோ இது இன்று வரை இந்தியாவினுடைய விமான சண்டையில் இந்தியா நிகழ்த்திய அற்புதங்களில் இந்திய விங் கமாண்டர்கள் செய்த சாகசம் என்பது வரலாற்றில் இன்று வரை குறிப்பிடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். இது கதை சொல்லும் காலப்பட்டகம். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.